ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஸ்டடி டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? டிஎன் டெட்டுக்கு கடைசி 8 நாள் மட்டும்தாங்க இருக்குது. இந்த 8 நாளில் நம்ம எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணுறோமோ அப்படி தான் நம்மளோட எக்ஸாமோட தலையெழுத்து இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி படித்தாலுமே எனக்கு வந்து எதுவுமே படித்த மாதிரி இல்லை, எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைத்த வீடியோ நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, இந்த 8 நாளில் எப்படி நம்ம பாஸ் பண்ணலாம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், எதை படித்தா நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து எப்போயுமே மைண்ட் ஃப்ரீயாக உட்காந்து படிக்கணும். தென் வந்து இது வரைக்கும் படித்ததை நீங்கள் இப்போயே ரிவிஷன் பண்ண போகிறீங்க. முக்கியமாக எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது தமிழ். ஏன்னா நீங்கள் பிஜிடிஆர்பி படித்தவங்களா இருக்கலாம், இல்லை டிஎன்பிசி படித்தவங்களா இருக்கலாம், எல்லாருமே பேசிக்காக தமிழ் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? தமிழில் 30 மார்க். அதனால் நம்ம தமிழில் வந்து முழு ஃபோக்கஸ், அதாவது 6th to 10th புக்கில் இருக்க ஃபுல் புக்கையும் நல்லாவே படிச்சிருங்க. இலக்கண பகுதி அதிகமாக கொடுத்துருக்கனால இலக்கணத்துக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக தமிழில் அட்லீஸ்ட் ஒரு 20க்கு மேலே எடுத்துடலாம். தமிழ் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மேஜராக இருக்கவங்களுக்கு இங்கிலீஷில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இங்கிலீஷ் நல்லாவே படிச்சிருப்பீங்க. மேபி இங்கிலீஷ் மேஜராக இல்லாமல் இப்போ தான் புதுசாக இங்கிலீஷ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டஃப்பு தான் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன படிக்கலான் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 6th to 10th இருக்க போயமில் இருக்க முக்கியமான ஆத்தர், என்னென்ன லைன்ஸ் எழுதியிருக்காரு, எது முக்கியமானது, என்ன வேர்டு, இந்த பாட்டை யார் எழுதியிருக்கா, இந்த லெசனை யார் எழுதியிருக்கா, அந்த மாதிரி லெசனு போயம் அதெல்லாம் முக்கியமானது பேசிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், பார்ட் ஆஃப் ஸ்பீச், அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது இல்லையா, கிராமர் சைட், அதில் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஜஸ்ட் ஒரு பேசிக்கான 2-3 வீடியோஸ் அந்த மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்லாம் பார்த்திங்கனாவே ஓரளவுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கிறத வச்சே நம்ம இங்கிலீஷில் பொறுத்தவரை இந்த மாதிரி போயம், லெசன் இதில் இருக்க கான்செப்ட்லாம் படிச்சிட்டோம்னாவே நம்ம ஒரு 15 to 20க்குள்ளே மார்க் வாங்கிடலாம். நம்ம சும்மா கெஸ்ஸில் அடித்தா கூட சில இதுக்கு மார்க் வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு 15 to 20 வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. மேக்ஸ் வந்து கன்ஃபார்ம் எல்லாருமே மேக்ஸ் பார்க்கணும். மேக்ஸில் ஒவ்வொரு டாபிக்ஸ்லேயும் அப்படியே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த டாபிக்ஸ் வந்து இது ஈஸியாக இருக்கோ அதை விட்டுருங்க, அது கடைசியாக கூட பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் படிக்காத டாபிக்ஸ் மேக்ஸில் இருக்கும் இல்லையா, அதை இந்த தாட்டி கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ஏன்னா நீங்கள் எதை அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு லாஸ்ட் டைம் எழுதியிருக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் இல்லாமல் இருக்கீங்களோ அதை வந்து ஒரு தாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். தனி வட்டி, குட்டு வட்டி, இதுலேருந்து கண்டிப்பாக சம்ஸ் வருது, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது அதுலேயே ஒரு 20 மார்க் பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். மேக்ஸில் ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லா பார்த்துருக்கீங்க அப்படின்னா 20 கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழில் ஒரு 20, மேக்ஸில் ஒரு 20, 40, இங்கிலீஷில் ஒரு 15ன்னு வச்சா கூட 50, 55 மார்க் வருது. இந்த 3 சப்ஜெக்ட்டை முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, சயின்ஸு நீங்கள் மேஜராக இருந்தால் ஓகே. மேஜர் இல்லை புதுசாக படிக்கணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ புதுசாக எல்லா லெசனும் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எந்த லெசன் எழுதி வச்சு நோட் பண்ணி வச்சுருக்கீங்க, படிச்சுட்ருக்கீங்களோ அந்த லெசனில் வந்து முக்கியமான டாபிக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது எல்லாமே நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா சயின்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் பார்த்தா போதும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 10 மார்க்ஸ் மேலே எடுத்துடலாம். 55ஓட 10 65க்கு மேலே நம்ம வாங்க முடியும். சைக்காலஜியில் நம்ம வந்து அதை ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி படிச்சிருக்கும் போது நம்ம அப்போ அதனால் அதுலேருந்து ஒரு 15 மார்க்குக்கு மேலே போட முடியும். ஆமாம் தானேங்களா? அப்போ இப்போ ஆல்ரெடி 55, இந்த சயின்ஸில் ஒரு 10 to 15 மார்க் வச்சா கூட 65, 70, 80, 85க்கு பக்கத்தில் நம்ம கொண்டு வந்துடலாம். எப்படியோ ஒன்று இந்த மாதிரி நம்ம சொல்கிறதுல ஒவ்வொன்றுலேயும் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்தோம்னாவே பேசிக்காக வந்து ஒரு 85க்கு மேலே எடுத்துடலாம், பாஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எதை பற்றியும் ஃபீல் பண்ண வேணாம். தமிழில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இங்கிலீஷில் போயம், அந்த ஆத்தர் பேர், லெசனு, அப்புறமே வந்து அந்த கிராமரில் ஈஸியான கிராமர்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு சில டாபிக்ஸ் இருக்குது. ரிப்பீட்டட் கொஷின்ஸ்னு போட்டிங்கனாவே யூடியூப்பில் நிறையா அந்த மாதிரி சேனல்ஸில் சொல்கிறாங்க. நான் இம்பார்ட்டன்ட் சேனல்ஸை பற்றியும் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த சேனல் நல்லா இருக்குது அப்படின்னு. இப்பயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸ் மேக்ஸ்க்கு வீடியோ போட்டிருக்காங்க. அப்புறம் சயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். பேசிக் கான்செப்ட் எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சாவே அதை மட்டும் பார்த்துக்கலாம். நம்மளும் நெக்ஸ்ட் வீடியோவில் சயின்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இல்லாமல் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்திங்கனாவே போதும். சைக்காலஜிக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நல்லா வந்து அந்த என்னென்ன கருத்தை யார் சொல்லியிருக்கா, ப்ரூனர், அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஸ்கின்னர் என்ன சொல்லியிருக்காரு, பவுலோ என்ன பண்ணியிருக்காரு, இவங்க மாதிரி இந்த மாதிரி முக்கியமான அறிஞர்கள் என்னென்ன பற்றி சோதனை பண்ணியிருக்காங்க, எதை வச்சு சோதனை பண்ணாங்க, அதை மாதிரி பார்த்துட்டு அதுலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக இருக்கிறத ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா?
தென் சோசியல் படிக்கிறவங்க தான் சோசியலில் ஜென்ரல் முக்கியமான என்னென்ன டாபிக்ஸ், புவியியல் என்ன, குடிமியலில் என்ன, அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, வரலாறில் எந்தெந்த டாபிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸை வச்சு அந்த சிலபஸில் இருக்கிறத ஒரு ரிவைண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு எல்லாத்தையும் கொஞ்சமாவது கவர் பண்ணுற மாதிரி நம்ம முடிச்சு வச்சோம்னா மட்டும்தான் நம்ம எக்ஸாமில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த நோட்ஸ் எல்லாமே புக்கிலேருந்து அப்படியே படித்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சது. இப்போ நான் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணேன். அந்த ரிவிஷன் பண்ணும்போதும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி தான் தெரியுது. அது சயின்ஸ். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது எல்லாமே கஷ்டம், இம்பார்ட்டன்ட் தான். வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.